வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு புக் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு ஃபிக்ஷனல் புக் தான். இந்த புக் வந்து எப்படி குடுத்துருக்காங்கன்னா, ஒரு டிராவல் எந்தூசியாஸ்ட் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான ஒரு புக். அண்ட் ஒரு இமேஜினேஷன்லயே வாழணும், டெலியூஷனல் லைஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த புக். இந்த புக் எனக்கு ஒரு கிஃப்ட்டா வந்திருந்துச்சு. பட் இந்த புக் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் அந்த பிளேஸ்க்கு டிராவல் ஆகி போன மாதிரியும், அங்க இருந்த ஒரு நேச்சரையும் இல்ல லேண்ட்ஸ்கேப்ஸையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் அவங்களோட எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் இந்த புக் படிக்கிறப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு சொல்லி நம்புறேன். ஓகே, இப்போ வந்து இந்த புக் பேர் வந்து கார்டிஸ் போஸ்டாலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கிரீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு புக். இந்த புக்ல வந்து கிரீக் லாங்குவேஜ்லயும் சில வந்து அதர் லாங்குவேஜஸ்லயும் ஹெப்ரூ அப்படின்ற லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி நிறைய லாங்குவேஜஸோட கொலாபரேஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. சாப்டர்ஸோட நேம்ஸ்மே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, அதர் லாங்குவேஜஸ்லயுமே கொடுத்துருக்காங்க. அவங்களோட லோக்கல் வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து புரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்ல இருந்தது எல்லாமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, கார்டிஸ் போஸ்டாலிஸ் ஃப்ரம் கிரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கதையோட மூலக்கூறு என்ன அப்படின்னா வந்து ஒரு கிரீஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து லெட்டர்ஸ் வந்துட்டு யூகேக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த லெட்டர்ஸ்க்கு பின்னாடி இருந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அழகா அந்த கிரீஸோட அழகு, சினிமேட்டிக் வியூ, இதை பத்திலாம் சொல்லி அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன், a letter from the past. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு ஷாஷா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து யூகேல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து எப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு 21st செஞ்சுரி அப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மள மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறப்ப வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லி ரொட்டீன்ல வந்து அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு டைரக்ஷனே இல்லாம, ஒரு மோட்டிவேஷனும் இல்லாம அப்படியே அந்த லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு என்ன லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸே இல்லாத ஒரு பொண்ணு. அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு லெட்டர், டெய்லியும் கிடையாது, ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அந்த லெட்டர்ல வந்துட்டு பேர் எதுவுமே போடல, ஜஸ்ட் லெட்டர் டு ஏ அப்படின்னு வருது. ஏன்னா என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? ஆலிஸா இருக்கலாம், ஆண்டனியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அவங்களுக்கு புரியல, என்ன இது லெட்டர் டு ஏன்னு மட்டும் போட்டு வருது, யாருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டரை வாங்கி வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிலா விட்டுட்டாங்க. அது பண்டிலா ஆனதுக்கு அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி கண்டினியூஸா லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த இந்த ஆல்ரெடி இந்த வீட்ல வந்து ஆல்ரெடி யாரோ இறந்துருக்காங்க, அவங்களுக்காக அந்த லெட்டர் வந்துட்டு இருக்கு போல அப்படின்றது அவங்களுக்கு புரிய வருது. சரி, ஓகே, நம்ம வந்து அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லெட்டர் எடுத்து அந்த பொண்ணு படிச்சு பார்க்கலாம். அப்போ வந்து அந்த லெட்டர்ல என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஐ சென்ட் யூ லைட் ஃப்ரம் ஃபார் அவே ஹோப்பிங் யுவர் டேஸ் ஆர் ஃபில்ட் வித் யுவர் வார்ம்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதை படிக்கிறப்ப ரொம்பவே அவங்களுக்கு வந்து கனெக்டடா ஃபீல் ஆகுது. ஏதோ நம்மளுக்காகவே எழுதின லெட்டர் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து அவங்க வந்து படிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லெட்டரா படிக்க அவங்க எமோஷனல் கனெக்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க அந்த லெட்டர் கூட. யாரோ நம்மளுக்காகவே லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கு, நான் ஏதோ எமோஷனலி டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்றேன், பேரண்ட்ஸ் கூட இல்லாம தனியா இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து அன்பாவும் அரவணைப்பாவும் பேசுற மாதிரி இருக்கு இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்றா. இப்படியே அந்த லெட்டரை படிச்சு அந்த அந்த லெட்டர் கூடவே அந்த பயணத்தை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த லெட்டரை அனுப்புனவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் வருது. அதனால ட்ரேசிங் த சென்டர், இப்ப அந்த சென்டர் யாரு அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேஸ் பண்ணி எங்கேருந்து இந்த போஸ்ட் கார்டு வந்திருக்கு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ கிரெட்டன் அப்படின்ற ஒரு வில்லேஜ், இது வந்து ஒரு கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், கிரெட்டன்ற வில்லேஜ்ல இருந்து வருது அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அதை கண்டுபிடிச்சதோட விட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த லெட்டர்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்கா. பட் அந்த லெட்டர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா இப்ப கிரீஸ்க்கே நம்ம போய் அங்க அது எதுக்காக இந்த லெட்டர் வருது, எதனால அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறோம். ஓகே, கிரீஸ் பெக்கான் ட்ரிப் டு கிரீஸ் என்ன பண்ணுறோம், ஒரு வெக்கேஷன் மாதிரி போகலாம். பட் வந்து அந்த வெக்கேஷன்ன்றது எப்படி இருக்கணும், ஒரு சோல்ஃபுல் ஜேர்னியா இருக்கணும். அந்த ஜேர்னில நம்மளை தேடுவோம். ஏன்னா நம்ம இந்த பிஸியஸ்ட் லைஃப் இருக்கும் இல்லையா, ஒர்க்கிங் லைஃப்ல இருந்து நம்ம வெளில வந்து கொஞ்ச நாள் வந்து நேச்சர் கூட கனெக்ட் பண்ணலாம், நம்ம கிரீஸ் போய் பார்க்கலாம், புது அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறாங்க. ஓகே, மீட்டிங் லோக்கல்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ்,
இப்போ வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பா கிரீஸ்க்கு போய் அவங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஊர் புதுசு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய புது புது பீப்புள் பாக்குறப்போ அவளுக்கு வந்து நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அவங்க கிட்டே இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறா. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசுறதுல இருந்து என்ன கத்துக்கிட்டா அப்படின்றத நோட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. அடுத்தது ஷேடோஸ் ஆஃப் வார். இப்போ வந்து அவங்க அங்க போனதுக்கான மேஜரான மோட்டிவே என்ன, அந்த லெட்டர் யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே போனாங்க. அந்த கிரெட்டான் வில்லேஜுக்கும் போயிட்டாங்க. போயிட்டு எந்த இடத்துல இருந்து எந்த பின்கோட்ல இருந்து இந்த லெட்டர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது யாரு அப்படின்னா ஆனா அப்படின்ற ஒரு நர்ஸோடது. ஒரு நர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதிட்டு இருந்திருக்காங்க. ஆனான்ற ஒரு நர்ஸ். ஆக்சுவலி அந்த ஆனான்ற நர்ஸ் வந்து எப்போ அந்த லெட்டர் எழுதிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2 அப்போ எழுதிட்டு இருந்திருக்காங்க. 1939 to 1945 அந்த பீரியட் அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு இல்லையா, அந்த டைம் அப்போ இவங்க வந்து சர்விங் நர்ஸா இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு இருந்த ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் மேல ஒரு லவ் இருந்திருக்கு. ஒரு சைலண்ட் லவ்னு சொல்லலாம். சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டயுமே அவங்க அதை சொல்லவே இல்லை. அவங்களுக்குள்ளார வந்து கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் கார்ட்ஸ் மூலியமா மட்டும்தான். அவர் வந்து பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதி அனுப்புவாரு. இவங்க வந்து நர்சிங், அது அவங்களும் பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருந்திருப்பாங்க. வேர்ல்டு வார் 2 அப்ப நர்ஸா இருந்தவங்க ஹெல்பிங் ஃபீல்ட்ல இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க, லெட்டர் எழுதி அனுப்புறது இப்படியே அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வேர்ல்டு வார் 2 அப்ப நீங்க இந்த இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்ப நிறைய லெட்டர்ஸ், ஒரு லட்சக்கணக்கான லெட்டர்ஸ் வந்து அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பிகாஸ் இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸா இருக்கலாம், இல்ல வந்து சில லெட்டர்ஸ் வந்து தொலைஞ்சு போயிருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணாங்க, லெட்டர் சென்டிங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரை பண்ணி அதை வந்து லெட்டர்ஸ் வந்து யார் யாருக்கு அனுப்பப்பட்டதோ அது வந்து கரெக்டான பர்சனுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் மெஷர் எடுத்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த பொண்ணுக்கு அந்த ஆனான்ற நர்ஸ் அனுப்பின லெட்டர் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்ப வந்து என்ன பண்றாங்க, அப்ப அந்த ஆனான்ற ஒரு பர்சன் வந்து இப்ப இல்ல, பட் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, லெட்டர் எழுதுறதுக்கு யூஸ் பண்ண பென்னா இருக்கலாம், இங்கா இருக்கலாம், அந்த லெட்டர் கார்ட்ஸ், இதை பத்திலாம் அழகா அந்த போட்டோஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கார்டல்ஸ் போஸ்டாலிஸ் அப்படின்ற மாதிரி லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கும்னு நிறைய பிக்சர்ஸ் இருக்கும், கண்டிப்பா இந்த புக்ல பாருங்க. அதுல வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து பாக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆகுது ஷாஷாக்கு. சரி, அதை வந்து ஒன்னா எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கனெக்ஷன் அக்ராஸ் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறப்போவே அவங்களோட கிராண்ட் டாட்டர் வராங்க, ஆனாவோட கிராண்ட் டாட்டர். அப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். பட் ஆனாவோட கிராண்ட் டாட்டர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்ல, அவங்க கிராண்ட் மதர் லைஃப்ல இறந்து போறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, அவங்க எப்படி லெட்டர்ஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க, ஈவன் அவங்களுக்கு ரிப்ளை வரலன்னா கூட எப்படி லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்றத பத்தில டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறம் ஷாஷாவோட மனசுல வந்து ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு இப்ப ஆனாவுக்கு வந்து லெட்டர்ஸ்க்கு ரிப்ளையே வராது அப்படின்றப்ப கூட இவ்வளவு ஒரு நம்பிக்கையை அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்போ வந்து இது எந்த மாதிரியான லவ், எந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன். அப்ப நம்ம லைஃப்லயுமே நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துடுறோம், அவங்க எப்படி விட்டு கொடுக்காம டிட்டர்மைண்டா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு அவங்க லைஃபோட அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருந்திருக்கு. லெட்டர்ஸ் இன் த சாண்ட். லாஸ்டா வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபர்கிவிங் மைண்ட் செட்டோட நம்ம பார்க்கணும் அப்படின்றத வந்துட்டு ஷாஷா வந்து ஒத்துக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆனாவோட கிராண்ட் டாட்டரும் ஷாஷாவும் சேர்ந்து ஒரு பீச், கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ரம்மியமான ஒரு பீச்சுக்கு போய் அதுல வந்து லெட்டர் மாதிரி எழுதுறாங்க. அந்த பீச் சாண்ட்லயே அழகா எழுதி அது வந்துட்டு கடல் அலைகளால அடிச்சு போகப்படுது. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்போ நம்ம ஏன் ஒரு விஷயத்த நோக்கி ரொம்ப நம்ம ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லை, ஹாப்பியா லைட் ஹார்ட்டடா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுது ஷாஷாவுக்கு. அந்த கிரீஸ்ன்ற ஒரு புது இடத்துக்கு போனோன்னு ஒரு மனமாற்றம் ஏற்படுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் ஹோம். ஆப்வியஸ்லி நம்ம வந்து போனது எதுக்காக, அங்க யாரு இருக்காங்க, எதுக்காக நம்ம லெட்டர் எழுதுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போனாங்க. பட் அவங்க லைஃபோட பர்பஸையே அங்க கத்துக்கிட்டு திரும்பி வராங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. டெய்லி ரொட்டீன் லைஃப்ல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்க டெய்லி ரொட்டீன் லைஃப் கூட அழகானதுதான், அந்த அழகையும் நம்ம ரசிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது. இதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க அழகா ஒரு கோட் கொடுத்திருப்பாங்க, சம் லெட்டர் கிராசஸ் ஓஷன்ஸ், சம் கிராசஸ் அவர் சோல்ஸ். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? சில லெட்டர்ஸ் வந்துட்டு கடல் கடந்து வரும், சில லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளோட மனசை கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி அழகான நிறைய வீடியோஸோட
உங்களை நான் பார்க்குறேன். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.